ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது வந்து சின்ன வெங்காயத்தோட தோல் மட்டும் எங்கள் அம்மா சேர்த்து வச்சு ஒரு 4-5 வாட்டியாக வந்து போகிறப்ப நாங்கள் போகிறப்ப இந்த மாதிரி கொடுக்குறாங்க பையில். அது வந்து மேத்தோல் மட்டும் எடுத்து காய வச்சு எடுத்து வைக்கணும். நான் சேர்த்து வைக்கலான்னு வச்சது வந்து உள்தோலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன் போல். அப்புறம் மேலே வெட்டின அந்த தண்டு பகுதி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறத வெட்டுவோம் பார்த்திங்களா, அதையும் வச்சுட்டேன். அதனால் அது ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணக்கூடாதான், மேத்தோல் மட்டும்தான் வைக்கணுமா. அது மாதிரி சேர்த்து வச்சதை வந்து இப்போ மிஷின் தைக்கிறவங்க, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க, அவங்களாம் வந்து இந்த தோலை வச்சு அதில் தலைவாணி செஞ்சு உக்காந்தாங்கன்னா உடம்பு சூடு வந்து ஆகாது, குறையும் அப்படின்னாங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பழைய நைட்டி கிழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை வந்து தலைவாணி போகிற மாதிரி வெட்டிட்டு தைச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனில் வச்சுட்டு இதை வந்து அலசி தான் எடுத்து வைக்கணும் இந்த சின்ன வெங்காயத்தோலை. ஏன்னா அடியில் வந்து கருப்பாக மண் மாதிரி கொஞ்சம் வரும். அதனால் இப்போ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ மொத்தமாக நான் அழுத்தமாக வைக்க முடியுமோ வைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நம்ம உட்காந்தோடனே அது வந்து ஃப்ளாட் ஆகிடும் எப்படியும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திருப்பி சேர்த்து அந்த தோலை காய வச்சு எடுத்து அந்த சூடு ஆறணுன்னா இது உள்ளே போட்டு ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து தைப்பேன், அதனால் 4 சைடுமே ஸ்டிச்சஸே போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து வெளில கொடுத்து தைக்கிறீங்கன்னா 1 சைடு மட்டும் ஜிப்பு, அதுவும் நல்லா ஸ்ட்ராங்கான ஜிப்பாக வச்சு வாங்கிக்கோங்க டைலர்கிட்ட. நான் வந்து தைக்கிற வாசி அப்பப்போ நான் பிரிச்சுட்டு ஃபில் பண்ணி தைச்சிப்பேன். இப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி தலைவாணி மாதிரி ஆனோடனே ஒரு கவருக்குள்ளே போட்டு இதை 4-5 வாட்டி அடிச்சிங்கன்னா, ஒரு டேபிளில் வச்சு அடிச்சிங்கன்னா அதில் உள்ள இந்த கருப்பு மண் மாதிரி உள்ளதெல்லாம் வெளியில் கொட்டிடும். அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். மிஷினில் உட்கார்றதுக்கு, ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்பு சூடாகாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.